அது மட்டும் இல்ல, அப்பெல்லாம் புலவர்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். திருக்குறள்ல காமத்துப்பால்ல ஒரு முதல் குறள் என்ன அப்படின்னா, கதாநாயகி வந்து காத்திருக்கா, வந்த கதாநாயகன் அவன் கிட்ட வராம ரொம்ப தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருந்துட்டு யோசிக்கிறான். அவ கேட்கிறா, ஏன் அப்பதே வர வேண்டியதானே அப்படிங்கிறா. இல்ல நீதான்னு நான் நினைக்கல, நான் என்ன நினைச்சேன், ஒரு தேவதையோ ஒரு மயிலோ நிக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அணங்குகொள் ஆய்மயில் கொள்ளோ கணங்குளை மாதர்கொள் மாலுமென் நெஞ்சே. இதுதான் திருக்குறள். இதுக்கு 2 புலவர்கள் போட்ட சண்டை 6 மாசம். கணங்குளை என்பது ஆகு பெயரா அன்மொழி தொகையா? ஆகு பெயர்னு என்னன்னா, நான் இலக்கணம் எடுத்துட்டு நீங்க பயந்துடாதீங்க, நல்ல விஷயம். அதெல்லாம் ஆகு பெயர்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர். இப்ப நம்ம ஹோட்டல்ல போய் உட்கார்ந்த உடனே ரைஸ் கொண்டு வாங்குறோம். ரைஸ் கொண்டு வந்தா என்ன செய்ய போறோம்? ரைஸ் அச்சதை அது தலையில போட்டுக்கிறதுக்கு இல்ல. ரைஸ் என்பது வெந்து போன அந்த சாதத்திற்கான இன்னொரு பெயர். அது அதுக்கு ஆகி வந்த பெயர். ஆதலால் ரைஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் கூட அழகா சொல்லலாம். இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு 3 டிக்கெட் கொடுன்னு கேட்கிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு 3 டிக்கெட் கொடு கண்டக்டர் கேட்கிறோம். கண்டக்டர் சொல்லப்பட பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு டிக்கெட் வாங்குற, உனக்கு வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கக்கூடாது. பஸ் ஸ்டாண்டில் இறங்க போற எனக்கு டிக்கெட் கொடுன்னு அர்த்தம். இதுதான் ஆகு பெயர். இது நம்ம இலக்கண வகுப்புல சொன்னா தூக்கம் வந்துடும். அதான் பிரச்சனை. இலக்கணம்ங்கிறது கட்டமைப்புங்க மொழிக்கு. அது என்னமோ தெரியல, நம்ம பயப்படுறோம். அந்த இது 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 ஆகு பேரா அன்மொழி தேயான்னு சண்டை நடந்துச்சுங்க. 6 மாசம் சண்டை நடந்து மரபினடிகள் அப்ப தலையிட்டு அது நிப்பாட்டினார். அப்ப பாரதி எழுதின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? புலவர்களை பார்த்து, ஆகு பெயர் அன்மொழி தொகை ஆராய்ச்சி தேவைதான், கொஞ்சம் அரிசி ஆராய்ச்சியும் பண்ணுங்கள் அப்படின்னா. ரொம்ப பஞ்சத்துல இருக்கு நாடு, கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பு பார்வையை. ஏன்னா பெரும்பாலும் இலக்கணத்திலேயே நாங்க நின்றுவோம், தாண்டி வரமாட்டோம். ஒரு தமிழ்வாதியார் வீதி வழியா வந்துட்டு இருந்தப்ப ஒருத்தர் தலைதறிக்க ஓடி வந்திருக்கான். ஐயா, என்னை மாடுகள் விரட்டுகிறது, மாடுகள் விரட்டுகிறதுன்னா அவர் கையை பிடிச்சுக்கிட்டாரு. மாடுகள் விரட்டுகிறது சொல்லக்கூடாது, அது பன்மை, ப்ளூரல். மாடுகள் விரட்டுகின்றன சொல்லு. விலைக்கிட்ட மாடு குத்தி பிடிச்ச அவர் அப்படியே. ஏன்னா மாட்டுக்கு இலக்கணம் தெரியாது. எங்கன எப்படி பேசுறோம்னு இருக்கு இல்லையா? பாரதிக்கு கோபமே என்னன்னா, இலக்கணம் பேச வேணாம்னு சொல்லல, ஆனா கால சூழ்நிலைக்கு ஏற்படி சில விஷயத்தை பார், அதான் ரொம்ப முக்கியம். இந்த அரசன் ஜன்மோகனாரை ஆராய்ச்சி பண்ற வாய்ப்பு கிடைக்கிற போது பாரதி அவர்களோடு கலந்துரையாட பல செய்திகளை எனக்கு பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் அச்சில் வரவே இல்லை. இவரை இந்த இலக்கண புலவர்களை எல்லாம் வந்தே மாதிரம் பாட்டு எழுத வச்சிருக்காங்க. அவரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் எழுதுறாரு, ஊழி பேரினும் தான் பெயராத அரசஞ்சன் மூனார் நம்முடைய பாரத தாயை பற்றி பாட்டு எழுதி விட்டார், விரைவில் சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா புலவர்களை பிரட்டுறதான் கஷ்டமா உலகத்துல, மற்ற ஆட்களை ஈஸியா பிரட்டிடலாமா? சரி, ஒவ்வொருத்தர் சந்திப்பின் போது என்னென்ன அழகழகான விஷயங்கள். பாரதியினுடைய குணநலன்களை பாருங்க. அது ஒரு இடத்துல வார எழுதுறாரு, அரவிந்தரும் பாரதியை உட்கார்ந்து இந்த ஆடுபுலி ஆட்டம் மாதிரி விளையாடுவாங்களாம் சில நேரம். அப்ப சில நேரங்கள்ல அந்த கூட இருக்கவங்க யாராவது இதை வெட்டுங்க அதை வெட்டுங்கன்னு சொன்னா பாரதிக்கு அப்படி கோவம் வருமா, ஓய் பிராமணா இதை வெட்டாதையா அப்படிம்பாரா, குலத்தொழிலுக்கு அபத்தம் அப்படிம்பாரா, அப்புறம் ஏன் விளையாட வந்த அப்படிம்பாரா அரவிந்தர். வர போய் எவ்வளவு நல்ல பெரிய காலங்கள் பாருங்க. அதே மாதிரி இவர் அடுத்த ஆள் காய வெட்டிட்டா எந்திரிச்சு ஒரு குதி குதிச்சுட்டு உட்காருவாராம் பாரதி. மனிதர்களிடம் இந்த குழந்தைத்தனம் இல்லாமல் போய்விட்டால் அவர்கள் எந்திரமாகி விடுவார்கள். மறந்துடாதீங்க, நம்மகிட்ட எப்பவுமே கொஞ்சம் குழந்தைத்தனம் இருக்கணும். அவர் கலெக்டரா கூட இருக்கலாம், வீட்டுக்கு வந்த உடனே பேரப்பிள்ளை தாத்தா யானை மாதிரி நட அப்படின்னு உடனே அங்கிட்டு பாத்துக்கிட்டு கதை போட்டு சொல்லிட்டு யானை மாதிரி நடக்கணும். அப்பதான் அவர் தாத்தா நம்புவான், இல்லாட்டி கலெக்டர் பக்கத்துல வரமாட்டான். அந்த அந்த அன்பு இருக்கணும், அந்த குறுகுறுப்பு இருக்கணும். பாரதி அதே குதூகலத்தோடு வாழ்ந்த மனுஷங்க. எட்டயபுரம் நீங்க இப்ப போய் பார்த்தாலும் சரி பஸ்ஸு காத்தா இருக்கணும். அதெல்லாம் ஒரு சாதாரணமான ஊர் இல்லை, அது கரிசல் பூமி.
கொஞ்ச தூரம் போனீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி, பக்கத்தில் ஒட்டப்பிடாரம் பாருங்க. ஒரு ஒரு பார்டர், இப்ப நிலக்கரி பெல்ட் அப்படிம்போம் பார்த்தீங்களா, அது மாதிரியான அந்த வீரர்கள் பிறந்த பூமி அது. எட்டயபுரத்தில் மன்னர்கள் வாழ்ந்த காலம் அது. எட்டயபுரம் மகாராஜா இன்னொரு சிறப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல தான் எட்டயபுரம் மகாராஜாவை வந்து காட்டி கொடுத்தவர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனா கிராமங்கள்ல எங்க ஊர் பக்கம் கூட நான் பார்த்திருக்கேன், எட்டுங்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க அந்த ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பகுதியில் எட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அளந்து போட்டு வர்றப்ப மரக்காலில் நெல் அளக்குறாங்கல்ல, 1 2 3 4 5 6 7 மகாராஜா அப்படின்ட்டு 9 அப்படிம்பாங்க. எப்படின்னா அதுக்கு பிறகு சொல்றது என்னவா, அந்த 8ஆம் நம்பர் சொன்னா எட்டப்பன் பேர் வந்துருமா, ராஜா பேர் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தவங்க தான் அவங்கெல்லாம். அதுக்கு அடுத்து தான் அடுத்த என்ன சொல்லுவாங்க. பாரதி அந்த சாதாரண கரிசல் பூமியில பிறந்த மனுஷன். அவருடைய வாழ்க்கை வரலாறு 2 விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று, அவர் எழுதின சுயசரிதை பாடல் வடிவில் இருக்குது, பாரதி 66. அதை நீங்க படிச்சீங்கன்னா அது மாதிரி சோகம் எதுவும் கிடையாது. அவ்வளவு கடுமையான சோகத்தை சொல்வார். அவருடைய இளமை காதல் அதுல தான் வரும். 9ஆம் வயது அவருக்கு ஆன போது அந்த ஒரு சின்ன பெண் வந்து அவருக்கு ஒரு நெத்தியில பொட்டு வச்சு விட்டாலாம், அமரனானேன் அப்படிம்பார். வயதான பிறகு வருகிற காதலை நான் ஒத்துக்கிற முடியாது அப்படிம்பார். அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஓடி ஆடி விளையாடுவாங்க, என் தந்தையினுடைய சொல்லுக்காக நான் திண்ணையில உட்கார்ந்துருப்பேன். அந்த 5 வயதில் என் தாய் என்னை விட்டு போய்விட்டால், நண்பர்கள் இல்லை, ஓடியாட விளையாட முடியாது, தனிமையில் வாழ்ந்தேன். பாரதி வாழ்க்கை எப்படி தொடங்குது பாருங்க. ஒரு கிராம பகுதி, மின்சாரமெல்லாம் வரல அப்ப, சாதாரண இரவு, தாய் 5 வயசுல இறந்து போயிடுறா. தகப்பனாருடைய ஆதரவு, அத்தையினுடைய ஆதரவு தான். இதோட வாழணும், அதிக விளையாட்டுகள்லாம் கிடையாது. இதை தன்னுடைய வாழ்க்கையில பதிவு பண்ணுவார். அப்பத்தான் திருநெல்வேலியில கொண்டு போய் அவரை படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு MDT ஹிந்து காலேஜில் போன மாதம் நான் போயிருந்தேன். 150வது ஆண்டு அவங்க அந்த ஆண்டு விழா கொண்டாடினாங்க. 150 வருஷம் அதை தொடங்கி. பழைய மாணவர்கள் படமெல்லாம் வச்சிருந்தாங்க. யார் யாருங்கிறீங்க? பாரதி, வஉசி, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, புதுமை பித்தன், இவங்கெல்லாம் பழைய மாணவர்கள். பழைய மாணவர் சங்கம் பாருங்க எப்படின்னு. அதுல அந்த பாரதி படிச்ச இடத்த பத்தின அந்த வகுப்பறை இருக்கு பாருங்க, அதை கூட்டு போய் காமிச்சாங்க. அப்படியே வச்சிருக்காங்க அந்த வகுப்பறையை. வாத்தியார் நின்று சொல்லி தர்றாரு. மேல இந்த நம்ம காலரி சர்க்கஸ்க்கு போட்டுப்பாங்க பாருங்க, அது மாதிரி மர பெஞ்சு, அதுல கடைசி பெஞ்சில் பாரதி உட்கார்ந்து பாரு. வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு, அவர் வேலையை பார்த்துக்கிட்டு பாரு. கணக்குன்னு சொல்லிட்டா போதுமா, கணக்கு மணக்கு பிணக்கு ஆமணக்கு அப்படின்னு எழுதி வச்சிருப்பாராம். அவருக்கு அது தோணும். அப்பா கொண்டு போய் ஆங்கிலம் படிக்கணும்னு வச்ச உடனே என்னவா எழுதுறாருங்கிறீங்க. அது இந்த கல்வியை நான் படிக்கணுமா, என்ன அருமையான தமிழ் இருக்கு, என்னை கொண்டு ஆங்கிலம் படிக்க வைக்கிறாரு. இது யார் யார் படிப்பாரெல்லாம் பட்டியல் கொடுக்குறாங்க. நரியுயிர் சேவகர், நாயினும் கீழோர், அவருக்கு எவ்வளவு கோபம் பாருங்க. இவன் தான் படிப்பான இங்கிலீஷ. பிழப்புக்காக படிக்க சொல்றாரு எங்க அப்பா. சொல்லிட்டு சரி வச்சாச்சு. என்ன ஆச்சு, அவரே அதுக்கு ரிசல்ட் சொல்றாரு. செலவு தந்தைக்கு ஓர் 1000 சென்றது, செலவு தந்தைக்கு ஓர் 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஓர் 8 கண்டிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. கோயிலுக்கு வா துண்டை போட்டு தாண்டேன் அப்படிமா நம்ம ஊர்ல சொல்றாரு. அப்படியே இது சோகமாக சொல்லப்பட்டுட்டே வருங்க. தந்தை இறந்து போறதும், அவருக்கு அந்த செல்லம்மாவோட திருமணம் நடக்கிறதே அந்த பாட்டிலே சொல்லுவார். அதுல தந்தை இறந்த போது அவருக்கு ஏற்பட்ட அந்த கொடுமை இருக்கு பாருங்க. அடையப்பா, தந்தை போயினன் பால் மிடி சூழ்ந்தது, ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலே. நான் ஏன் இங்க இருக்கணும். இதுதான் ஒரு சுயசரிதை. சின்னச்சங்கரன் கதைன்னு ஒரு சுயசரிதை இருக்கு. அது நான் கூட நினைச்சேன், அதை மட்டும் எடுத்து பேசலாம்னு நினைச்சேன் நான். 23 பக்கம், 23 பக்கம். அது ஒரு ஆச்சரியம் தெரியுமா உங்களுக்கு? அந்த சுயசரிதையை வெள்ளைக்காரன் கைப்பற்றி எரிச்சு விட்டான். பயங்கர டாக்குமெண்ட் ஆக்கும் நினைச்சு எரிச்சு விட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சிரிச்சு பாரதி அப்புறம் திருப்பி எழுதி சொல்லிருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் எழுதிட்டு விட்டுட்டார்.
கேலி கிண்டல்னா அப்படி இருக்குங்க சின்னச்சங்கரன் கதை. அதுலயும் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லுவாரு. தன்னைத்தானே எப்படி கேள்வி பண்ணிக்கிடுவாருங்க. அந்த ஐயராத்து பிள்ளை எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு தன்னை சொல்வார். பூஞ்ச உடம்பு, உள்ளுக்குள்ள போன கண்ணு, சீவன் உயிர் உடம்புல இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்குமா அந்த உடம்பை பார்த்தா. அப்படி தன்னை சொல்வார். அந்த சின்னச்சங்கரன் கதையை நான் பின்னாடி இந்த சொற்பொழிவு நிறைவில் நான் சொல்றேன். நீங்க கட்டாயம் வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா பாரதியை பார்த்த உடனே நம்ம வீரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இவ்வளவு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பாரதிக்கு நம்ம அரசர்களை பார்த்தா அப்படி கோவம் வரும். இந்த நாட்டில் 3 தெரு இருந்தால் போதும் ராஜன், 6 ஊர் இருந்தால் போதும் ராஜாதிராஜன், ஒரு 6 குறுக்கே ஓடினால் போதும் அவன் இந்திரலோகத்து சந்திரன். எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்து நாம் யாரை பார்த்தாலும் புகழ்ந்து சொல்லுகிறோம். சொல்லிட்டு இன்னாரெல்லாம் இந்திரன் பிறப்பு, அவன் இவன் பிறப்பு. 3 வயது பிள்ளையை பார்த்தால் மகாவிஷ்ணு அவதாரம், அன்னிபெசன்ட் அம்மையார் வளர்க்கிற பிள்ளை பிராக்கெட்ல போட்டிருப்பாரு. யார? ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திய. அதாவது போற போக்கில் அடிக்கிற அடி இருக்கு இல்லையா, என்ன வேகம், என்ன அழகு, அடையப்பா. அதுல முத்துருளக்க உண்டன்னு ஒருத்த வருவான். அவன் சொல்லுவான், அந்த சபையில உட்கார்ந்து அங்க இருக்கிற புலவர்களை பார்த்து, ஓர் புலவர்கள், நீங்கள் யாரேனும் மனோன்மணியம் சுந்தரம்பள்ளி ஏற்றிய மனோன்மணி என்கின்ற நூலை படித்ததுண்டா? மோர்ந்து பார்த்ததுண்டா? மோர்ந்து பார்த்தவரை மோர்ந்து பார்த்ததுண்டா? அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவனுமே படிச்சதில்லை அப்படின்னு அர்த்தம். அழகழகான பிரமாதமான செய்திகள். சேவல் சண்டை, இப்ப ஆடுகளம்னு ஒரு படம் வந்ததுங்க, நிறைய அவார்டெல்லாம் வாங்குச்சு. அந்த படம் எடுத்த டைரக்டர் என்கிட்ட வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப சொன்னாரு, சேவல் சண்டை தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரியலையே, அவங்க சென்சார் போர்டில் கேட்குறாங்க, அதனால பாரம்பரியமா இருக்கா இல்லையான்னு நீங்க எனக்கு சொல்லணும்னாரு. அப்புறம் நான் கம்பராமாயணத்துல இருந்து புறப்பொருள் மாலையில இருந்து சின்னச்சங்கரன் கதையில இருந்து எடுத்து கொடுத்தேன். சின்னச்சங்கரன் கதையில எழுதுறாரு, ராஜா சேவல் வளர்ப்பாரா, எதிராளி உடந்து விடுவானா, வழக்கப்படி ராஜா சேவல் தோத்து போகுமா. அப்புறம் அந்த ஜெயிச்ச சேவலை வாங்கி இங்கே விட்ட உடனே அது அந்த அரச குணம் வந்து பழையபடி கொலையாயிருமா. அதுல ஒரு இடத்துல கிண்டல் அடிப்பாருங்க. எப்படி தெரியுமா பாரதி? அந்த மகாராஜா எப்படி குளிப்பாருன்னு சொல்லுவாருங்க. அவர் குளிக்கிறப்ப 10 பேர் நிற்பானா, ஒருத்தன் தண்ணியில் ஊத்துவானா, ஒருத்தன் உடம்பு தொடச்சு விடுவானா, ஒருத்தன் பழைய வேட்டி களைவானா, இன்னொருத்தன் புது வேட்டி கட்டுவானா. அப்படி ஒரு பாராட்டு, அப்படி ஒரு நீராட்டு. நேபாள மன்னனின் பிரேதத்து கூட இப்படி நடக்காது அப்படிம்பாரு. கடைசியான வார்த்தை கொடுமையானது. நேபாள ஏன்னா பிரேதம் தானே அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கோம். இது பாரதி எழுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்?